கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் மக்கள் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வருகின்றனர். நகரங்களில் இரவிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? வெயிலால் உடல் நலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் என்ன? இந்த காணொளியில் பார்க்கலாம். நகரங்கள் வளரும் போது மரங்களும் நீர்நிலைகளும் மறைந்து சாலைகளும் கட்டடங்களும் பெருகுகின்றன. இந்த கான்கிரீட் காடுகள் சூரிய வெப்பத்தை அப்படியே உறிஞ்சிக் கொண்டு சூரியன் மறைந்த பிறகு மெல்ல மெல்ல அந்த வெப்பத்தை வெளியேற்றுகின்றன. இதனால் அவற்றின் சுற்றுப்புறங்களில் வெப்பநிலை அதிகரிக்கிறது. சூரியனின் வெப்பம் மட்டுமல்லாது மக்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் கார்கள் மற்றும் தொழிற்சாலைகள் போன்றவை வெளிப்படுத்தும் ஆற்றல் பொதுவாக வெப்ப வடிவில் வெளியேறுகிறது. மேலும் ஒரு இடத்தில் அதிகமான மக்கள் இருந்தால் அது அதிகப்படியான வெப்பத்திற்கு வழிவகுக்கிறது. சுற்றியுள்ள கிராமப்புறங்களை விட நகரங்கள் அதிக வெப்பநிலையை எதிர்கொள்ளும் ஒரு நிகழ்வானது நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு என குறிப்பிடப்படுகிறது. 2050ஆம் ஆண்டில் மனித குலத்தில் கிட்டத்தட்ட 70% பேர் நகரங்களில் வசிப்பார்கள் என்பதால் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவுகளை தணிப்பதற்கான வழிகளை கண்டறிவது மிகவும் அவசியம் என அமெரிக்காவின் மசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகத்தின் ஆய்வுக் கட்டுரை ஒன்று தெரிவிக்கிறது. மனித உடலின் இயற்கையான சுழற்சியின் ஒரு பகுதியாக உடலின் மைய வெப்பநிலை மாலை நேரத்திலும் உறக்கத்தின் போதும் இயல்பாகவே குறைகிறது. பொதுவாக இது சுமார் 0.5 முதல் 1 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இந்த வெப்பநிலை குறைவு இரவில் உறக்கம் வரவும் அது சீராக நீடிக்கவும் உதவுகிறது. மேலும் உடலின் வளர்சிதை மாற்றம் செயல்பாடுகளையும் குறைத்து இதயம் உள்ளிட்ட உறுப்புகள் ஓய்வு பெற உதவுகிறது. உறக்கத்தின் போது தோலுக்கு அருகிலுள்ள இரத்த நாளங்கள் விரிவடையும். இது வாசோடைலேஷன் என அழைக்கப்படுகிறது. இதனுடன் வியர்த்தலும் சேர்ந்து உடல் வெப்பத்தை வெளியேற்ற உதவுகிறது. ஆனால் நகர்ப்புறங்களில் இரவு நேர வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த இயற்கையான செயல்முறை பாதிக்கப்படுகிறது. அதனால் உடல் தன்னைத்தானே குளிர்விக்க முயற்சிக்கும் போது சிரமம் ஏற்படுகிறது. இது இதயம் மற்றும் சிறுநீரகங்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். உலக சுகாதார மையத்தின் தகவல் படி அதிக வெப்பநிலை இதய நோய், மனநல பிரச்சனைகள், சுவாச நோய்கள் மற்றும் நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்களின் பாதிப்புகள் அதிகரித்து மேலும் கடுமையான சிறுநீரக பாதிப்புகளுக்கும் வழிவகுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. நகர்ப்புற வெப்பத்தீவுகள் உடல்நல அபாயங்களை அதிகரிக்கக்கூடும் என மசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகம் தெரிவித்துள்ளது. இது குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள், வெளியில் வேலை செய்பவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகள் அதிக ஆபத்தில் உள்ளனர் என்று குறிப்பிடுகிறது. மேலும் சில ஆய்வுகள் இரவு நேர வெப்பநிலை உயர்வும் வெப்பம் தொடர்பான மரணங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம் எனவும் குறிப்பிடுகின்றன. போதுமான தூக்கம் இல்லாதது இதய நலத்திற்கு பாதிப்பாக இருக்கலாம் என சென்னையை சேர்ந்த மருத்துவர் ஐஸ்வர்யா